இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் த அபிகிரேஞ்ச். காலைல நிம்மதியா கோட்டை விட்டு தூங்கி இருந்த வாட்சனை அடிச்சு எழுப்புறாரு ஹோம்ஸ். இப்போ வாட்சனும் ஹோம்ஸும் அபிகிரேஞ்ச் இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ ரெண்டு பேர் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது அந்த தந்தியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் படிச்சு வாட்சனும் ஹோம்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கம் போல. இப்போ வாட்சன் சொல்றாரு, இந்த பிராங்க்ஸ்ன்ற ஆளு அந்த கென்ட்ன்ற இடத்துல பெரிய பணக்காரையா, இப்பதான் ரீசெண்டா ஒரு பேப்பர்ல பார்த்தேன். இப்போ மர்டர்னு அதே பேப்பர்ல பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் ஹாப்கின்ஸோட இது வரைக்கும் 7 கேஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். அவன் ரொம்ப எமோஷனலான ஆள் கிடையாது, நம்மள தேவையில்லாமலும் கூட மாட்டான். சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஓம்ஸ் ரொம்ப நம்புறாரு. அந்த வீடு நெருங்கும் போது ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கு. அந்த குளத்தை அப்படியே உத்து பார்த்துட்டு வர்றாரு ஓம்ஸ். இப்போ அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஹாப்கின்ஸ் வாசல் தான் நிக்கிறாரு. ஓம்ஸை பார்த்தோன்னே இந்த கேஸ்ல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹாப்கின்ஸ் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இது கண்டிப்பா ஒரு பர்குலரி அட்டெம்ப்டா தான் இருக்கும். இப்போ அவங்க ஒய்ஃப் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தா ரேண்டல் கேங் ஒருத்தவங்க கம்ப்ளீட்டா ஒத்து போகுது அப்படின்ற விஷயத்த ஓம்ஸ் கிட்ட சொல்றாரு. ஓம்ஸ் இமிடியேட்டா சொன்னாரு, 2 நாளைக்கு முன்னாடி கூட பேப்பர்ல பார்த்தனே, சாண்டம்ன்ற ஒரு நகரத்துல இதே ஆளுங்க தான் கொள்ளடிச்சாங்கல்ல அப்படின்றாரு. கரெக்ட் ஓம்ஸ், அவங்க தானே 2 நாளைக்கு கொள்ளடிச்சப்புறம் மறுபடியும் சரி ஓகே நம்ம எப்படி கேஸுக்குள்ள பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முணுமுணுத்துட்டே போறாரு ஓம்ஸ். இப்போ ஓம்ஸ் அந்த லேடியை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அந்த லேடிக்கு கண்ணத்துக்கிட்ட பயங்கர அடிபட்டு இருக்குது. அதுபோல கையில சின்ன சின்ன காயங்கள் இருக்கு. ஓம்ஸ் அந்த கையில இருக்க காயத்தை பத்தி கேட்டாரு. அந்த காயத்துக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ஓம்ஸ் அப்படின்னு மேற்கொண்டு தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த லேடி. நான் ஆஸ்திரேலியால பிறந்த ஆஸ்திரேலியா வாழ்ந்தவன். இப்போ ரீசெண்டாக தான் இங்கிலாந்துல வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சின்ன வயசுல எங்க அம்மா இறந்ததால என்னை தெரசா தான் தூக்கி வளர்த்தாங்க அப்படின்னு அவங்க வீட்டு வேலைக்காரியை கை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் என்ன நடந்தது டீட்டெயில ஹோம்ஸ் கேட்குறாரு. அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல எல்லா ஜன்னலையும் செக் பண்ணிட்டு எல்லா கதவும் க்ளோஸா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் மெழுகுவர்த்தியை வச்சுட்டு ஒரு ஒரு ரூமா போற பழக்கம் எனக்கு எப்பயுமே இருக்கு. அன்னைக்கு நான் செக் பண்ணிட்டு இருக்க போகும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு திரும்பி பார்க்கும்போது இருட்டுல ஒரு ஆள் நின்றுகிட்டு இருந்தான். அதை என்னால் கிளியரா பார்க்க முடிஞ்சது. என்னால் ஃபர்ஸ்ட் கிளியரா ஃபேஸை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்னால் ஃபேஸை பார்க்க முடிஞ்சது. அவன் ரொம்ப மிடில் ஏஜ்டு பர்சன், தாடி வச்சுட்டு இருந்தான். 3 பேர் வந்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஹோம்ஸ்ல சொல்றாங்க. நான் அவனை நேருக்கு நேர் பார்க்கும்போதே என்னை டக்குன்னு கையில இருக்க பெரிய கட்டையால் எடுத்து என்னை அடிச்சுட்டான். நான் மயக்கத்துல கீழே விழுந்துட்டேன். பட் எனக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் இருந்தது. ஆனா வந்தது 3 பேர். அந்த இடத்துல மூலைல இருந்துட்டு அவனுங்க ஒயின் சாப்பிட்டதை நான் பார்த்தேன். ஹஸ்பண்ட் வந்து அவரோட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஃபுல்லா என்னால பார்க்கல. சண்டை போட்டுட்டு இருக்கிறது மட்டும் என்னால பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன். எனக்கு கான்ஷியஸ் வரும்போது தெரசா பக்கத்துல இருந்தா என்னை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. தெரசா தான் என்ன கட்டில இருந்து அவுத்து விட்டாங்க. அப்போ ஓம்ஸ் கேக்குறான், அங்கே ஒரு பெல் இருக்கே, அந்த பெல் அடிக்கிற சவுண்ட் கூட அவங்களுக்கு கேட்கல. தெரசாவை கேக்குறாங்க. பெல் அடிச்ச மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. ஏன் நைட் அந்த டைம்ல கிச்சன்ல யாருமே இருக்க மாட்டோம். அடிச்சுதா அடிக்கலையான்றதே எனக்கு தெரியாது. ஹோம்ஸ், ஹாப்கின்ஸ் அண்ட் வாட்சன் 3 பேருமே மர்டர் சீனுக்கு போறாங்க. அங்க போனோடனே வாட்சன் அந்த பாடியை அனலைஸ் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஒரே அடியில கொண்டு இருக்கானுங்க, ஒரு கம்பியால அடிச்சிருக்காங்க. ஒரே அடியில தாட நவந்திருக்குன்னா அவன் கண்டிப்பா பெரிய பலசாலியா தான் இருக்கணும் ஹோம்ஸ் அப்படின்னு வாட்சன் சொல்றாரு. இது பேசிட்டு இருக்கும் போது ஷெர்லாக் ஹோம்ஸ் அங்க இருக்க சேரு, அந்த கட்டியிருந்த கயிறு அதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பக்கத்துல ஒரு பெரிய ராடு மாதிரி இருக்கு. அந்த ராடை அப்படி கையில எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இதான் மர்டர் வெப்பனா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வாட்சன் சொல்றாரு. நீங்க அந்த ரேண்டல் குரூப் தான் அடிச்சிருப்பானுங்க, நீங்க எந்த விஷயம் முடிவு பண்ணீங்க அப்படின்னு ஹோம்ஸ் கேக்குறாரு. அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சுதான் நாங்க இதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் ஹோம்ஸ் அப்படின்னு ஹாப்கின்ஸ் சொல்றாரு. அந்த இருட்டுல அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல அவங்களால முழுசா கூட பார்த்திருக்க முடியாது. ஏன்னா மெழுகுவர்த்தி அவங்க கையில தான் இருந்தது. சோ அவங்க அந்த அளவுக்கு அவன் டைம் கொடுத்திருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஃப் வெளிச்சத்துல அவங்க ஒரு டவுட்ஃபுல்லா தான் சொல்றாங்க. மேபி அவங்க தப்பா கூட சொல்லலாம்ல அப்படின்னு ஹோம்ஸ் சொல்றாரு. வாட்சன் அப்படியே கீழே இருக்க அந்த கேண்டில் வேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அதே சமயத்துல ஹோம்ஸ் வந்து அந்த அலாரம் பெல்ல அனலைஸ் பண்றாரு. இந்த ரோப்பை அறுத்து தான் அந்த லேடியை கட்டியிருக்காங்க. சோ இதை இழுத்தா பெல் அடிக்கும்ன்றது திருடனுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தா எப்படி தெரியும்? தெரியாதுன்னா அடிச்சிருந்தா அவங்க இங்க வந்திருப்பாங்களே. இதெல்லாம் ஒரு டவுட்ஃபுல்லா இல்லையா உனக்கு அப்படின்னு ஹாப்கின்ஸ் கிட்ட ஹோம்ஸ் கேக்குறாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு அந்த டவுட் இருக்குன்னு ஹாப்கின்ஸ் சொல்றாரு. இப்போ ஹோம்ஸ் அந்த 3 ஒயின் கிளாஸஸ் அனலைஸ் பண்றாரு. அதாவது அந்த லேடி 3 பேரும் அந்த ஒயினை குடிச்சாங்கன்னு சொன்னாங்களா, அந்த இடத்துல இப்ப இருந்து அந்த கிளாஸஸ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கார்க் அவர் எப்படி ஓபன் பண்ணிருக்காரு அப்படின்னு ஹோம்ஸ் கேக்குறாரு. கண்டிப்பா இந்த பட்லர் ஸ்டாப் வச்சு ஓபன் பண்ணல, அவன் ஏதோ தனியா ஒரு குச்சி வச்சு ஓபன் பண்ணிருக்கான் பாரு. அதாவது அந்த கார்க்கை ஓபன் பண்ணதுக்கு வழக்கமா ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஒழுங்கா அது ஓபன் பண்ணல. அது ஆக்சுவலா வந்து போட்டு 3 வாட்டி சொரண்டி இருக்கு. அதுக்கு ஹோம்ஸ் சொல்றாரு, இந்த கார்க்கை ஓபன் பண்ற லட்சணத்தை பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு ஒரு மல்டிப்ளெக்ஸ் நைஃப் கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். இதுக்கு மேல இங்க ஒன்னும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்ல. சரி நம்ம கிளம்பலாம் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சனும் ஹோம்ஸும் அங்கே கிளம்புறாங்க. போறப்பவே இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, இந்த ரேண்டல் கேங்க பிடிச்சோன்னு இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஹாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாட்சனும் ஹோம்ஸும் கிளம்புறாங்க. ஹோம்ஸும் வாட்சனும் ட்ரெயின்ல போயிட்டே இருக்காங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு அந்த அங்கே நடந்ததெல்லாம் திருப்பியும் அவருக்கு ரீகலெக்ட் பண்றாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியாது. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிறாரு. வாட்சன் உள்ளே உட்காந்துருக்காரு. கதை தட்டி வெளியே வா, நம்ம அடுத்து திருப்பி அதே இடத்துக்கு போகணும் அப்படின்றாரு. வாட்சனுக்கு ஒன்றும் புரியல. இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல வாட்சன் கேக்குறாங்க, என்ன ஹோம்ஸ் ஏன் திருப்பி அங்க போகணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹோம்ஸ் சொல்றாரு, 3 glasses ஆஃப் வைன், அது பாத்தியா, அதுதான் என்னோட டவுட். அந்த லேடியோட வாக்குமூலத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர் வந்திருக்காங்க.
3 ஒயின் கிளாஸ்ல யூஸ் பண்ணி குடிச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் வந்திருக்காங்க. 2 பேர் தான் ஒயின் குடிச்சிருக்காங்க. அங்கே 3வதா ஒரு ஆள் இருந்தான்னு செட்டப் பண்றதுக்காக இன்னொரு ஒயின் கிளாஸ குடிச்ச மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. 2 கிளாஸ் குடிச்சதுக்கு உண்டான ஒயினோட கசடு இருக்கு. ஒரு கிளாஸ்ல இது இல்ல. மேபி இந்த கிளாஸ்ல இருந்த ஒயினை இன்னொரு கிளாஸ்ல ஊத்திருக்காங்க. சோ 2 பேர் தான் இங்க இருக்கணும். 3 பேர் வந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. இப்ப பழைய ஒயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை குடிக்கும் போது நம்ம இந்த திராட்சை துகள்கள் மாதிரி இருக்கும். அந்த துகள்கள் என்ன ஆகும்னா குடிக்கும் போது அந்தந்த இடத்துல தங்கிட்டு இருக்கும். இதுல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்ப 2 கிளாஸ்ல அவங்க குடிச்சதுக்கு உண்டான கசடு இருக்கு. ஆனா இன்னொரு கிளாஸ்ல ஊத்துனதுக்கு உண்டான அறிகுறி தான் இருக்கே தவிர குடிச்ச மாதிரி தெரியல. இதுதான் ஷெர்லாக் வாட்சன் விலைக்கு சொல்றாரு. இப்ப 2 பேரும் அவசர அவசரமா கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க அபிகிரேஞ்சுக்கு. வாட்சனும் ஷெர்லாக்கும் கரெக்டா அந்த கிரைம் சீனுக்கு போறாங்க. கிரைம் சீனுக்கு போன பக்கத்துல செவுரு ஒண்ணு இருக்கு. செவுரு மேல ஏறி அந்த பெல் ஒண்ணு அறுத்து விட்டாங்கல்ல, அந்த பெல்ல அவரை திருப்பி தொடறதுக்கு ட்ரை பண்றாரு. அவரால முடியல. இறந்த அப்புறம் வாட்சன் சொல்றாரு, வாட்சன் இங்க வந்தவன் கண்டிப்பா ஒரு 6 அடியா இருக்கணும், நல்ல ஃபிட்டான ஆளா இருக்கான். அவர் கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணதுன்னா சிங்கம் மாதிரி இருப்பான், அணில் மாதிரி தாவக்கூடியவன், ரொம்ப வேகமா யோசிக்க கூடியவன், இது மாதிரி ஆளு தான் வந்திருக்கிறது. இப்ப அந்த லேடி கிட்ட போறாரு. அந்த லேடி கிட்ட போயிட்டு கேக்குறாரு, இப்பயே எனக்கு உண்மையா சொல்லுங்க, அன்னைக்கு வந்தது 3 பேர் தானா, இல்ல வேற ஏதாவது என்கிட்ட விஷயம் மறைச்சீங்கன்னா எனக்கு இப்பயே சொல்லிடுங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு எது நியாயம் போடுதோ அதான் நான் செய்வேன். சோ நீங்க தாராளமா என்கிட்ட நீங்க உண்மையை சொல்லலாம் அப்படின்னு ஹோம்ஸ் கேக்குறாரு. இருந்தும் அவங்க உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க. மறுபடியும் அதே போய் தான் சொல்றாங்க. ஓகே, இவங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க, வேற எதுவும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வாட்சனும் ஹோம்ஸும் ஒரு வண்டி எடுத்து கிளம்புறாங்க. போகும்போது ஹோம்ஸ் சொல்றாரு, இந்த கேஸ் மோஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. அந்த பெல்ல தொங்கிட்டு இருக்க மோனை எதுவுமே பண்ணாம அப்படியே ஃப்ரீயா விட்டுருக்காங்க. பெல்லு ரோப் தொங்கிட்டு இருக்கு. கட் பண்றதா மேல இருந்து இப்படியே கட் பண்ண வேண்டியதானே. ஒருத்தன் மேல ஏறி மெனக்கிட்டு ஒருத்தங்க இருந்து கட் பண்ணிருக்கான். அவன் நஞ்சு போய் அருந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. சோ இவங்களுக்கு யார் அது கொலை பண்ணது நல்லா தெரியும். இவங்க ஏன் மறைக்க நினைக்கிறாங்க அப்படின்றது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அந்த வீடை தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டினாங்களோ ஒரு குளம், ஒரு கட்டை ஒன்று மேந்துட்டு இருக்கு. அவர் வாட்சன்ட்ட சொல்றாரு, காலையிலேருந்து அந்த கட்டை ஒரே இடத்துல இருக்கு, அது ஒன்று தட்டுப்பட்டு தான் நிற்கணும், இல்லை கீழே ஏதோ பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. டக்குன்னு நம்ம ஒரு லெட்டரை எழுதி பக்கத்தில் ஒரு வேலைக்காரர் இருக்கா, அந்த வேலைக்காரன்ட்ட கையில் கொடுத்து இது ஆப்கின்ஸ் விட்டு இந்த இடத்த கொஞ்சம் செக் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பிடுறாங்க ஹோம்ஸும் வாட்சனும். இப்போ வாட்சன் ஹோம்ஸ் கேட்குறாரு, இப்போ எங்கே போகிறோன்னு கேட்குறாரு. இப்போ நம்ம ஷிப்பிங் ஹவுஸ்க்கு போகிறோம் அப்படின்றாரு. இங்கே அந்த ஷிப்பிங் கம்பெனியில் அந்த ஆள்கிட்ட ஹோம்ஸ் கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயத்தில் ஆப்கின்ஸும் இந்த குட்டையை செக் பண்றாரு ஆளுங்களை வச்சுக்கிட்டு. 18 மந்த்ஸ்க்கு முன்னாடி ராக் ஆஃப் லிபர்டன் ஒரு கப்பல் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இந்த அபிகிரேஞ்ச இருக்க மேரி அவங்களோட ஒரு வேலைக்காரி 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க கூட வந்த ஸ்டெயிலஸ்லாம் யார் அந்த லிஸ்ட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே சமயத்தில் இந்த ஆப்கின்ஸ் இந்த இடத்துல குட்டையெல்லாம் நோண்டிட்டு இருக்காரு. நோண்டி அங்கேருந்து பார்த்தா வெள்ளி பத்திரமா எடுக்கிறாரு. எடுத்து இது எப்படியா கண்டுபிடிச்சா அந்த ஆளு, இங்கே ஷாக்கர். அந்த ஆள் அந்த லிஸ்ட் ஃபுல்லா எடுத்துட்டான். இப்போ ஹோம்ஸ் சொல்றாரு, அதுல வர செயிலர்ஸ் கேப்டன் யாராவது ரீசெண்டா இங்க கப்பல் இங்க வந்தாங்களா, இல்லனா வேலை மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா, அது மாதிரி டீடைல் யாராவது இருக்காங்கன்னு கேட்டாங்க. அது மாதிரிலாம் யாரும் வரல. ஆனா ஒருத்தர் மட்டும் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாங்க. அவன் பேர் ஜான் கார்ட்டர்ன்ற ஒருத்தன் இங்க வந்திருந்தான். அந்த கார்ட்டர்ன்ற ஆளு எனக்கு ரொம்ப பழக்கமான, ரொம்ப நேர்மையான ஆளு, ரொம்ப நல்லவன். ஆனா என்ன கொஞ்சம் சூடு காக்கி திடீர்னு சூடாயிடும். இப்பதான் அவனை கேப்டனா வேற ப்ரொமோட் பண்ணிருக்கோம். ரீசெண்டா தான் இங்க வந்திருக்கான். என்ன ஹோம்ஸ் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. அவனுக்கு ஒரு தந்தியை ஒண்ணு போடு. ஹோம்ஸும் வாட்சனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கார்ட்டர்ன்றவன் அந்த வீடு தேடி வரான். இப்ப உள்ள வந்ததுன்னு ஒரு சிகரெட் ஒன்று கையில கொடுக்குறாரு. தம்ம பத்த வைக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ற விஷயம் கேட்டாரு. நீ ஒரு காமன் கிரிமினலா இருந்தா நடத்துற விதமே வேற. என்கிட்ட என்ன நடந்ததோ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிடு. அங்க என்ன நடந்ததோ அது அப்படியே சொன்னா உனக்கு நல்லது. அவன் அப்படியே முறைச்சு பாக்குறான். ஆனா எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல. சரி ஒரு விஷயம் சொல்லு, உன் பாக்கெட்ல ஒரு மல்டிபிளெக்ஸ் நைஃப் இருக்கா? ஆமா இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லா விஷயம் தெரியும், அதனாலதான் உனக்கு சொல்றேன், எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடு அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். இவன் மேரியும், அதாவது அந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடியும் இவனும் 18 மந்த்ஸ்க்கு முன்னாடி கப்பல்ல பார்த்திருக்காங்க, பழகிருக்காங்க. அப்ப இவன் அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணிருக்கான். ஆனா அந்த பொண்ணு பெருசா லவ் பண்ண மாதிரி தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு தெரசா ஒரு நாள் இங்கிலாந்துல பார்த்தேன். இவளை ரொம்ப அவன் புருஷன் கொடுமைப்படுத்துறதாகவும் அந்த விஷயமும் சொன்னா. அதனால ஒரு நாள் நைட்டு அவளை நான் பார்க்க போயிருந்தேன். பேசிட்டே இருக்க சமயத்துல அவன் புருஷன் உள்ள வந்துட்டான். உள்ள வந்தோடனே அவன் ரொம்ப அசிங்கமா மேரிய திட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னையும் பெரிய ராட் எடுத்து அடிக்க வந்தான். அவன் ரொம்ப குடிபோதையில இருந்ததால நான் என்ன சொல்ல வரேன்னு அவனால புரிஞ்சுக்க முடியல. நான் ரொம்பவும் தடுத்து பார்த்தேன். அந்த கம்பியை வாங்கி அவனே அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா எனக்கு தெரியல, ஒரே அடியில அவன் செத்துட்டான். அங்க 3 கிளாஸ்ல ஒயின் இருக்கு, அது என்ன விஷயம் அப்படின்னு ஹோம்ஸ் கேக்குறாரு. மேரி அப்ப மயக்கடிச்சு விழுந்துட்டான். நான் தான் 2 கிளாஸ்ல ஒயினை ஊத்தி அவளுக்கும் நானும் குடிச்சோம்.
அவ ஒரு சிப்பு தான் குடிச்சிட்டு மிச்சத்த வச்சுட்டா. அது இன்னொரு கிளாஸ்ல அது எல்லாத்தையும் ஊத்தி 3 பேர் வந்த மாரி நான் தான் செட்டப் பண்ணேன். நான் தான் மேல ஏறி அந்த ரோப்ப கட் பண்ணேன். கீழ வந்து அவங்கள நாற்காலியோட அந்த கயிற வச்சு கட்டி போட்டேன். சோ இது ஒரு பர்குலர் அன்டவுட் மாரி இருக்கும் அப்படின்ற மாரி செட்டப் பண்ணேன். நான் எதுக்கும் பயப்படல. நான் எந்த கூட்டத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரலனா எல்லா கூட்டத்தையும் நானே ஏத்துக்கிறேன். இன்னொரு இந்த தப்ப எத்தன வாட்டி வேணாலும் செய்வேன். அவன் ஒரு கொடூரமான மிருகம். அவன கொன்னதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு கார்க்கர். என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு குரோக்கர் ஹோம்ஸ்ட கேக்குறாரு. முதல் விஷயம் அந்த லேடி தான் மறைக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சு. புருஷனை கொன்னவனே எதுக்கு அவங்க மறைக்கணும்? நீ நாற்காலில கட்டி போட்டல ஒரு த்ரெட். அது ஒரு செயிலஸ் நாட். அது உங்கள மாதிரி செயிலஸ் ஆள் மட்டும் தான் அது மாதிரி கட்ட முடியும். ரெண்டாவது அவ்வளவு பெரிய செவர அசால்ட்டா ஏறி ஒருத்தன் ஜம்ப் பண்ணி அந்த கயிறை கட்டிருக்கானா he must be sailor or acrobat. அவங்க அக்ரோபேட் ரொம்ப பேசி பழகிருக்க மாட்டாங்க. சரி அவங்க செயிலர்ட்ட பேசி பழகிருக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா அவங்க கப்பல் பயணம் பண்ணது 18 மாசத்துக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் அவங்க கப்பல் பயணமே பண்ணல. சோ ஜஸ்ட் a wild guess. பேசிட்டே இருக்கும்போது கதவு பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. உள்ள யார் வராங்கன்னு பார்த்தா அந்த லேடி தான் வராங்க. உள்ள வந்து குரோக்கர் அந்த லேடியை பார்த்துட்டு நீ எதுக்கும் பயப்படாத, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், நான் குற்றத்தை ஏத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொன்னா. ரெண்டாவது ஹோம்ஸ்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன், சோ நான் தண்டனை ஏத்துக்கிறதுக்கு நான் ரெடி, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு ஆறுதல் சொன்னான். அப்பதான் ஹோம்ஸ் சொல்றாரு, நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், நீ என்ன பண்ற இங்கேருந்து தலைமறைவாயிடு, 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஷயம் தெரிய வரும், அதுக்கு நான் கேரண்டி, நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடு, அதுக்கப்புறம் வரத பாத்துக்கலாம் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்றாரு. அதுக்கு அந்த கேப்டன் ஒத்துக்கல. ஆனா லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க, ஓம் சொல்றதான் கரெக்ட், நீங்க இங்கேருந்து மறைஞ்சு போயிடுங்க, நான் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு இந்த லேடி சொல்றாங்க. அப்போ ஓம்ஸ் டக்குன்னு வாட்சன்ட்ட சொல்றாரு. இருந்தாலும் இந்த கேப்டன் ரொம்ப நேர்மையா இருக்காருல்ல, என்னன்னு அப்படி திரும்பி பார்க்கவும் சொன்னாரு, நான் சும்மா டெஸ்ட் தான் பண்ணேன், நீ எவ்வளவு தூரத்துக்கு அந்த பொண்ணு விட்டு கொடுக்காம இருக்க நான் செக் பண்ணணும், அதனால தான் நான் சொன்னேன். சரி நீ என்ன பண்ற, எல்லாமே லா படி நடக்கட்டும், நான் ஒரு விஷயம் பண்ணேன்னு சொல்லிட்டு வாட்சன் இவர் குற்றவாளி நீ ஒத்துக்கிறியா அப்படின்னாரு. கண்டிப்பா ஒரு குற்றவாளி இல்ல, ஒரு தற்காப்புக்காக தான் கொண்டாங்க, சோ அவங்களை விடுதலை பண்றேன். சோ கோர்ட் ஆஃப் லா என்ன சொல்லுச்சு, உன்னை விடுதலை பண்ணிட்டோம், நீ என்ன பண்ணலாம், நீ எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு ஓம்ஸ் சொல்றாரு. இல்ல ஓம்ஸ் இது சரிப்பட்டு வராது, எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு தான் பிரச்சனை ஒரு நாளைக்கு, அதனால நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு ஓம்ஸ் சொல்றாரு. ஓம்ஸ் அதெல்லாம் தேவைப்படாது, நான் சொல்ற மாதிரி செய், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிடு, ஒரு 1 இயர் கழிச்சு வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, இனிமேலாவது ரொம்ப கோவப்படாம இந்த லைஃப்பை பாத்துங்க அப்படின்னு ஓம்ஸும் வாட்சனும் சொல்லி அவங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. மீன் பிடித்த மீனை ஆற்றில் விட ஆசை அப்படின்ற மாதிரி இவரே குற்றத்தை கண்டுபிடிச்சு இவரே அவரை ஆத்திலே விட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங்.